ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு 1.5 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு சின்ன 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கிறேன். இது சோம்பு கீரை. இது போட்டால் போண்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது போடாதீங்க. இது 1 கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோடா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மாவெல்லாம் கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு. இது போண்டா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த போண்டா ரொம்ப கெட்டியாக வரும். கொஞ்சம் கொல கொலான்னு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா போண்டா போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணாலும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். சின்னசாக போட்டுக்கலாம். நான் ரொம்ப சின்னசாக போடுறேன். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால சோம்பு கீரை போட்டுக்கிறதெல்லாம் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.